ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலியில நிலக்கரி சுரங்கம்னு ஒரு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு நெய்வேலி மெயின்ஸ் 1 மெயின்ஸ் 2 மெயின் 3 மெயின் 4 மெயின் 5 அது மாதிரி அடிக்கவே போறானுங்க. இவனு அடிக்கவே போற நல்ல விஷயம் தான். நம்ம ஊருக்கு நல்ல பெருமை தான், மற்ற ஊருக்கு பெருமை தான், மற்ற ஊருக்கு கரண்ட் கொடுத்த விஷயம் தான். இவனுக்கு கரண்ட் தரான்ட்டு அந்த இடத்துல சுத்தி பச்சை பசேர்னு ஒரு அழகா ஒரு சோழ நாடு மாரி அந்த இடத்த பாலைவனம் ஆக்கிட்டாங்க. பாலைவனம் ஆக்கி ஒரு புல்லு பூண்டு கூட முளையாத அளவுக்கு ஆக்கிட்டானுங்க. இப்ப கடலூர் பக்கத்துல இருக்கிற வடலூர் பக்கமா நெய்வேலி இருக்கு. நெய்வேலி ஃபுல்லா அழிஞ்சு போச்சு. அந்த ஏரியா விட்டு இந்த ஏரியா கிராஸ் பண்ணி போகும்போது ஃபுல்லா புகை மண்டலமா இருக்கும். அந்த புகை மண்டலத்தை தான் அங்காண்டு கிராஸ் ஆகி போற மாதிரி இருக்கும். இப்போ கடந்த ஒரு 2 மாசமா 1 மாசமா வடலூர் காட்டுக்குள்ள அந்த ஏரியாவில் தண்ணி சுத்தமா இல்லை. கிணத்துக்குள்ள தண்ணி இல்லை, ரோட்லயும் தண்ணி இல்லை, எங்கேயுமே தண்ணி இல்லை. அங்க இருக்கிற மரத்தை எல்லாமே வாடி போய் காஞ்சி போய் எல்லாம் புஷாயிடுச்சு. மேற்கொண்டு ஆட்சி பெருசாக்குற அது ஆக்குற இதை ஆக்குன்னு சொல்லி ரோடை டெவலப் பண்றேன் இருந்து வடலூர்ல இருந்து விருதாச்சலம் போறதுக்கு ரோடை இன்னும் கொஞ்சம் 8 வழிச்சாலையா மாத்துறேன்ட்டு ரோட்ல இருந்து புளிய மரம், ஆலமரம், அரச மரம், அப்புறம் நவாப்பழ மரம் எல்லா மரத்தையும் அழிச்சிட்டாங்க. இருக்கிற ரோடு பார்க்க சூப்பரா இருக்கு. வெய்ய அடிச்சு கொளுத்துது. ஏற்கனவே தண்ணி இல்லை, மரம் இல்லை. நாட்டுல எல்லா செழிப்பையும் அழிச்சிட்டு அப்படி நாட்டை சிட்டி ஆக்கி என்னத்த வந்து பார்க்க போறீங்க? இதெல்லாம் இப்ப நம்ம ஊர்ல தண்ணியை காலி பண்ணிட்டு செவ்வாய் கிரகத்துல போயிட்டு தண்ணி எழுதி பாக்குறானுங்க. அங்க போயிட்டு நான் கண்ணு வைக்கிறேன்றானுங்க, அங்க போயிட்டு நான் தண்ணி எடுக்கிறேன்றானுங்க. நம்ம ஊர்ல இருக்கிற தண்ணியும், நம்ம ஊர்ல இருக்கிற மண்ணையும், நம்ம ஊர்ல இருக்கிற மரத்தையும் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வெளியூர்ல போய் நீங்க பார்த்து என்ன பண்ண போறீங்க? உள்ளூர்ல இருக்கிற மக்கள்கிட்ட ஒழுங்கா வாழ கத்துக்கிறாரு. அப்ப செவ்வாய் கிரகத்துல இடம் வாங்கி போட்டு என்ஜாய் பண்ணலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, மேற்கொண்டு மெயின்ஸ் பண்றேன்னு சொல்லி அங்க கறி எடுக்கிறேன்னு சொல்லி நம்ம மனசுல இருக்கிற கறி ஃபுல்லா உறிஞ்சிடாதீங்க. மக்களுக்கு வந்து மரத்தை கொடுங்க, தண்ணியை கொடுங்க. மக்களை வாழை வந்து கெடுக்காம அவங்க போக்க விட்டாலே போதும். உங்களுடைய ஆட்சி சிறப்பா இருக்கும். நீங்க புடுங்கி நீங்க வாழ ஆசைப்படாதீங்க. நன்றி, வணக்கம்.